கோவை மாவட்டம் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் தலைவராக அரிமா ஆறுமுகம், செயலாளராக அரிமா சுந்தர்ராஜ் மற்றும் பொருளாளராக அரிமா செல்வராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா VSK நகர் பகுதியில் உள்ள துடியலூர் அரிமா சங்க அறக்கட்டளை கட்டிடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை தற்போதைய துடியலூர் அரிமா சங்க தலைவர் அரிமா ரமேஷ்குமார் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அனைவரும் அரிமா சங்க உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் மாவட்ட ஆளுநர் அரிமா பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். முன்னாள் மாவட்ட ஆளுநர் அரிமா சசிகுமார், மாவட்ட முதல் துணை ஆளுநர் ராதிகா மது, மாவட்ட 2ஆம் துணை ஆளுநர் கோவிந்தன் மற்றும் முன்னாள் கவர்னர் சிங்கைமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தற்போதைய செயலாளர் அரிமா நிவாஸ் கடந்த ஆண்டில் துடியலூர் அரிமா சங்கம் சார்பில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்கள் மற்றும் பணிகள் குறித்து ஆண்டறிக்கை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து துடியலூர் அரிமா சங்கத்தில் புதியதாக இணைந்த உறுப்பினர்களை சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமணன் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சங்க உறுப்பினர் பேட்ச் அணிவித்தார். தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அரிமா சங்க மூத்த ஆலோசகர் அரிமா அழகு ஜெயபாலன் புதியதாக சங்கத்தில் இணைந்த உறுப்பினர்களுக்கு சங்க விதிமுறைகள் குறித்து எடுத்துக் கூறினார். மேலும் துடியலூர் அரிமா சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து ஆலோசனைகளை வழங்கினார். இதில் தலைவராக அரிமா ஆறுமுகம், செயலாளராக அரிமா சுந்தர்ராஜ் மற்றும் பொருளாளராக செல்வராஜ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து தற்போதைய நிர்வாகிகள் இந்த ஆண்டிற்கான நிர்வாகிகளுக்கு சால்வை மற்றும் மாலைகள் மற்றும் நிர்வாகிகளுக்கான மெடல்களை அணிவித்து மேடைக்கு அழைத்து வந்து தங்களது திட்டங்கள் குறித்து எடுத்து கூறினர். இன்று துடியலூர் சங்கத்தில் புதிதாக பதவியேற்றிருந்தார்கள். தலைவராக ஆறுமுகம், செக்ரட்டரியாக டி சுந்தரராஜ் நாராயணன், பொருளாளராக SR பிரிண்டர்ஸ் செல்வராஜ் அவர்களும் பதவியேற்ற முதல் பதிவாக இன்று காலை கணுவாய் பள்ளத்தில் 50 மரங்களை நட்டுள்ளோம். மேலும் மலைவாழ் மக்களுக்கு அடுத்த சேவையாக அடுத்த வாரம் ஆகஸ்ட் 15 சேவை செய்துள்ளோம். அடுத்த ஆகஸ்ட் 15 அதே அன்று மெடிக்கல் கேம்ப் இங்கே இருக்கும் 500 நகர்வாழ் மக்களுக்கு மெடிக்கல் கேம்ப் ஏற்பாடு செய்துள்ளோம். நன்றி. லைன் சிங்கைமுத்து, முன்னாள் கவர்னர். இது துடியலூர் அரிமா சங்கம் கிட்டத்தட்ட நான் 97-98 ஆண்டுல ஆளுநராக இருந்தேன். அந்த காலத்துல முதல் சங்கமா இன்றைய தினம் மாதிரி தான் முதல் அதை பதவி பிரமாணம் செய்தார். இது மற்ற சங்கம் இல்லாத சிறப்பு துடியலூர் அரிமா சங்கத்துக்கு ஒரு பில்டிங் 324 டி மாவட்டம் தான் மாவட்டத்தோட சேரு. இந்த மாவட்டத்தில் யாருக்குமே பில்டிங் இல்லை. கேபினட் இருக்குது, மாவட்டத்துக்கு இருக்குது, ஆனால் சங்கங்களுக்கு இருக்குது, சங்கத்துக்கு இல்லை. அதனால சங்கம் ஒரு கூடுமையான முழுசாக கட்டி இருக்கக்கூடிய சங்கம் துடியலூர் அரிமா சங்கம் தான். இந்த சங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்தீங்களா, இது பதவியேற்பு விழா. அடுத்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நிறைய மரம் நடு விழா, கண் சிகிச்சை மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மலைவாழ் மக்களுக்கு வேண்டி இந்த சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி அந்த ரிமோட் ஏரியாவில் நான்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடமே செட்டில்மெண்ட் சொல்லுவாங்கள்ல, அந்த செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் போய் இவ்வளவு நிறைய பண்ணது இந்த சங்கம் தான். மலைவாழ் மக்களுக்காக வேண்டி வேலை வாய்ப்பு, அதே மாதிரி அந்த ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்ற மாதிரி அதை பண்ணி நிறைய பண்ணுவாங்க. இது மாதிரி அதே மாதிரி ஆபீஷியல் விசிட் ஒன்று இருக்குது, ஆளுநருடைய அதிகாரப்பூர்வ வருகை. அந்த சமயத்திலையும் சிறந்த முறையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இவங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. துடியலூர் அரிமா சங்கத்தின் சார்பில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சேவை உள்ளவங்க சங்கம். நல்ல அருமையான தலைவர் இவர் ஆறுமுகம் தலைவர், செயலாளர் சுந்தரராஜ், செல்வராஜ். அவர் இந்த ஆண்டு 26-27 ஆண்டு இந்த நிர்வாகிகள் சேர்ந்திருக்காங்க. அந்த நிர்வாகிகளை பதவியேற்கிறது தான் நாங்களாம் வந்திருக்கோம். கவர்னர் வந்தார். கவர்னர் இந்த மாவட்டத்துடைய கவர்னர் பாரதின்னு ஒருத்தர், பாரதின்னு அந்த கவர்னர். அந்த பாரதி தான் அந்த ஆண்டை நிர்வாகிகளை பணி நியமித்திருக்காரு.